வெல்கம் டு குக்கிங் கொண்டாட்டம். இப்போ இந்த எபிசோட்ல நாம பூரி கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நம்ம கியூப்ஸாக பண்ணி வச்சுருக்கோம். சின்னதாக வெட்டினோம்னா சீக்கிரமாக வேகும். இங்கே கொஞ்சம் கருவேப்பிலை, இது மல்லி, சாப் பண்ண மல்லி, இது பச்சை மிளகாய், இது இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி அதை ஜூலியன்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இது கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அப்புறம் இது ஆனியன், ஸ்லைஸ் ஆனியன் நிறைய. நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த கோதுமை மாவை நாம் பூரிக்காண்டி பிசையணும். இந்த உருளைக்கிழங்கை நாம் வேக வைக்கலாம். இந்த வேக வைக்கிற டைமில் நாம் அந்த மாவை ரெடி பண்ணலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான அளவு சால்ட். உருளைக்கிழங்கு வேகட்டும், நாம் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவுலையும் நாம் தேவையான அளவு உப்பு போடுறோம். தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை நல்ல சாஃப்டாக ஆகிறதுக்கு இந்த மாதிரி அதை நல்லா பஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் திரும்ப இந்த மாதிரி பாருங்கள். ஸோ யூ கெட் வெரி சாஃப்ட் டோ. அப்புறமா இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்காங்க. லிட்டில் இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரி செஞ்சு இது மேலே கொஞ்சம் பெட் கிளாத், ரொம்ப அதுக்காண்டி நிறைய தண்ணி ஊற்றினதில்லை, கம்ப்ளீட்டாக அதை ரெஸ்ட்டுக்கு விட்டுடணும். உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா பூரி பண்ணலாம். நாம் இப்போ பொட்டேட்டோ மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறமா இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, கொஞ்சம் அது பொன்னிறமாக இருக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி, அப்புறமா இந்த வெங்காயம். அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆயிட்டு. இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இதோடைய இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துறோம். இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்க்க போகிறோம். என்னோட ரெசிபி பால், அப்புறமா கொஞ்சம் தண்ணி. இந்த மாதிரி மசாலாவோட கலர் இந்த மாதிரி சூப்பராக இருக்கணும்.
ஒரு சோறு கொதி. அப்புறம் நம்ம தனியா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதோட திக்னஸ் வந்துட்டு, ஸோ இது பூரிக்கு உள்ள கிழங்கு மசாலா. ஸோ இதில் நாம் மல்லி இலை போடுறோம். தட்ஸ் இட். இப்போ நாம் பூரி ரெடி பண்ணி இந்த கிழங்கோட என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு ரெஸ்ட்டில் வச்சுருந்தா அந்த மாவை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பூரி ரெடி பண்ணிடலாம். இந்த பூரி ரெடி பண்ணுறதுக்கு டஸ்டிங் மாவு வந்து இந்த மாதிரி, அதாவது கோதுமை மாவு தான் எடுக்கணும்னு இல்லை. கோதுமை மாவு இல்லை எடுக்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணும்போது அதோட குட்டி குட்டி பார்ட்டிகள் அந்த இதில் அப்படி பிளாக்காக மாறி ஆயிலை பயங்கரமாக டர்ட்டி ஆகும். ஸோ நீங்கள் இந்த இதுன்னா அது இட் அப்சர்வ், எல்லாம் இதோட சேர்த்து அப்சர்வ் ஆகிக்கணும். பேடாக போட்டுக்கலாம். ஒரு கப்பு மாவில் 5 4 9 வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். இதை மாதிரி ஈவனாகவும் விட்டுலாம். இல்லை பெரிய லெவலில் ஷேப் வரலனாலும் நோ நீட் டு வரி, எல்லா நாளும் சாப்பிட்டு தான் போகிறோம் இல்லையா? அதனால் ஷேப் ஒழுங்காக வரல அப்படிங்கிறதுக்காண்டி வரி பண்ண வேண்டாம். கேன் கோ அட். இந்த மாதிரி உருட்டி சைடில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே. எண்ணெய் சூடாகிட்டு நாம் இப்போ பூரி போட்டுடலாம். இதில் சோடாவோ மற்ற எந்த எதுவுமே நாம் எதுவுமே சேர்க்கலை. சரியா? நீங்கள் டோ எவ்வளோ அழகாக நீங்கள் அதை ரெடி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் அதுக்கான பூரி வரும். இந்த அழகான 3 பூரி கூட ஒரு அற்புதமான உருளைக்கிழங்கு ருசித்து சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸில் என்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கிழங்கு கூட நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆப்ஷனல். ஓகே, ஸோ பபாய்.